திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுடாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலநாத சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே முதற் பகுதியாக விளங்கக்கூடிய குருமட தரிசனம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூலர் 8 தந்திரங்கள் வரை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பாதங்களையும் சிவாகமங்கள் போல தமிழிலே மிக சிறப்பாக எவ்வாறு நாம் அவற்றை பயின்று பயிற்சியிலே கொண்டு வந்து சிவமாம் பெரும் செல்வமாகிய முத்திப்பேரை அடைய வேண்டும் என்கிற அந்த நன்னெறியை காட்டினார். 9ஆம் தந்திரம் அவற்றில் சில பகுதிகளை எடுத்து விரித்து பேசுகிறார். குறிப்பாக நம்முடைய இந்த 4 பாதங்களாக சொல்லப்படுகிற சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பாதங்களிலே உயிரானது தன்னுடைய அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக அது நீக்கிக்கொண்டே வந்து அந்த அறியாமை முழுமையாக நீங்கிய பிறகு அது தனக்கு இவ்வளவு காலமும் இத்தனை உதவிகளும் செய்த அந்த பெரும்பொருளை அறிந்து அதனுடன் ஒன்றிவிடுகிறது. அது அவ்வாறு நிகழ்வதற்கு அந்த ஆன்மாவிற்கு பக்குவம் வர வேண்டும். இந்த பக்குவம் அதற்கு வருவதற்கு இறைவன் இந்த பக்குவத்தை தருவதற்குரிய அத்தனை உபகாரங்களையும் செய்கிறான். எந்த தாயும் தந்தையும் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் அப்பா அம்மாவால் தான் வளர்க்க பெறுகிறோம், அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படின்லாம் அந்த குழந்தை கருத வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டார் இல்லையா. அவங்க குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த குழந்தை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லணுமா என்ன? ஆனால் இப்போ அதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒன்றுன்னா அந்த குழந்தை தேங்க்ஸ் சொல்லுது அப்பாவுக்கு. தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லுது. கொண்டு போய் விட்டா தேங்க்யூ டேடிங்குது. ஸ்கூலில் இறக்கி விட்டா அம்மா டிஃபன் கொடுத்தா தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லுது. இப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. சரி, நல்ல பழக்கம், விட்டுருங்க. இப்போ தாயோ தந்தையோ குழந்தைகிட்ட நன்றி எதிர்பார்க்கறது இல்லை ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம்
நிச்சயம் எதிர்பார்ப்பாங்க. இந்த வளர்ந்த நிலையில் அந்த பையன் தனக்கு தான் செய்த அந்த உபகாரத்தை எல்லாம் நினச்சி பார்த்து நமக்கு திருப்பி செய்யணுன்னாலும் கூட நன்றியோடு நினைத்து பார்க்கணும், அன்பு காட்டணும் அப்படின்னு நினைப்போம். வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? சில சமயம் பெற்றோர்கள் உண்மையிலேயே கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தன்னுடைய பிற்காலத்தில் தன்னுடைய சந்ததியை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க மாட்டாங்க. அது பெரும்பான்மை பெற்றோருக்கு அது உண்மை தெரியும். ஏன்னு கேட்டால் கால சூழ்நிலை அது மாதிரி மாறிக்கொண்டு வருகிறது இல்லையா? நம்ம கண்கூட பார்க்கிற விஷயங்கள் தானே. நம்ம கூடவே இருக்க முடியாது. மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஒரு வேளை அவங்க வேற எங்கேயாவது இருக்க வேண்டியிருக்கும். இல்லை அவங்க பொருளாதார சமாச்சாரத்தில் அவங்க நமக்கு நம்ம வந்து எல்லாமே குழந்தைக்கு, எல்லாமே பசங்களுக்கு, எல்லாமே இது அப்படியே செய்து கொண்டே இருக்கிற பொழுது தனக்குன்னு ஒரு பிற்காலத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்குன்னு அந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்து தான் தீரணும். இல்லைன்னா கொஞ்சம் வந்து சன்னையோ அல்லது டாக்டரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஏதோ ஒரு காப்பி குடிக்கணும்னு தோணுது, ஒரு டிஃபன் சாப்பிடணும்னு தோணுது, ஏதோ அன்றைக்கி சாயந்தரம் ஒரு டிஃபன் சாப்பிடணும்னு தோணுது. இப்போ போய் ஏப்பா நான் டிஃபன் சாப்பிடும் போல இருக்கு, எனக்கு ஒரு 50 ரூபா கூட 100 ரூபா கூடன்னு கேட்குற அந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடாது. அது அலர்ட்டாக இருக்கணும் பெற்றோர்கள். குழந்தைய வளர்க்குறது வந்து பிஸ்னஸ் மாதிரி கிடையாது, அவங்க நமக்கு ரீபே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அவர் டியூட்டி. அவங்களுக்கு குழந்தைகளை செய்ய வேண்டியது டியூட்டி. பட்டு டு சேஃப்கார்டஸ், நம்மளையும் எதிர்காலத்தில் கடவுளை மட்டுமே நம்பி அவர் தான் நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யணும். அதுதான் வந்து பெற்றோர்களுடைய கடமையை தவிர்த்து குழந்தைங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சும்மா நான் நினச்சேன், ரொம்ப எதிர்பார்த்தேன், இவன் என்னெல்லாம் செய்வான்னு நினச்சேன், இவன் எப்படிலாம் என்னை வச்சுக்குவான்னு நினச்சேன் என்றெல்லாம் புலம்புறதுலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவும் வேண்டாம். அதெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரிலாம் வைக்கல சாமி. கடவுள் வந்து நாம் வந்து அவரை நம்பினோம்னா யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர் வச்சுருவார். அதுதான் அந்த ஒரு நுட்பத்தை நாம் உணர்ந்தாலே போதும். நாம் அவரையே நம்புகிறோம்னா நம்ம யாரையும் நம்புகிற மாதிரி வைக்கவே மாட்டார். நான் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு அந்த உண்மையை சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் இறைவனைத்தான் நம்புகிறேன், சிவனைத்தான் நம்புகிறேன், அவர் தான் எனக்குன்னு நினைக்கிறவங்கள அவர் வேறு யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வைக்க மாட்டார். ஏன்னா இவன் யாரையும் நம்ப மாட்டேங்கிறான், நம்மளையே நம்புகிறானேன்ட்டு. நம்ம ஊரில் இருக்காங்க அத்தனை பேர் நம்பினா அவர் என்ன பண்ணுவார்? சரி அவன் தான் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவரும் விட்டுருவார். எனவே உயிர்கள் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தாயும் தந்தையும் நன்றி எதிர்பார்க்கலைனாலும் ஒரு காலகட்டத்தில் நன்றி எதிர்பார்ப்பார். உயிர் சரியையில் இருக்கிற பொழுது சிவம் எதிர்பார்க்கறது வேற, உயிர் கிரியைக்கு வந்துருச்சுன்னா சிவம் எதிர்பார்க்கறது வேற, உயிர் யோகத்துக்கு வந்துருச்சுன்னா சிவம் எதிர்பார்க்கறது வேற, உயிர் ஞான நிலைக்கு வந்துருச்சுன்னா சிவத்தினுடைய எதிர்பார்ப்பே வேற. அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஞானத்தில் இருக்கிறவங்களையும் அவர் வந்து குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அது அவர் எக்ஸ்பெக்ட்ஸ் மெச்சூரிட்டி. அதனால தான் திரும்ப பிறப்பு வருது. ஞானத்துக்கும் போனாலும் கூட பிறப்பு சமயத்தில் வந்து விடுகிறதே அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் நம்மள பல பேர். நிர்மல அவத்தையில் சாக்கிரம் சுழுத்தி வரைக்குமே மறுபிறப்புக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிறாங்க. துரியம் வந்தாத்தா, துரியம் துரியாதம் வந்தாத்தான்னு சொல்ல முடியும்னு அங்கே பேசினார். ஆகையினால பிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பரிசு. வேற என்ன பரிசு? யார் என்னென்னவோ பரிசெல்லாம், அந்த பரிசெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆனால் பிறப்பு இல்லை, இனிமேல் பிறவி கிடையாதுன்னு சொன்னால் அதை விட என்ன சாமி பெரிய பரிசு தர முடியும்? அது வந்து ஒரு பெரிய பரிசு. அதை தரணும்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? சரியா வேகாமல் அடுப்புலேருந்து இறக்கி வைப்பாங்களா? அதை அமுத்தி பார்த்து விட்டு வேகணும்னா திரும்ப அடுப்பில் தான் வேகணும்.
இந்த உலைக்களத்தில் அது வெந்துக்கிட்டே தான் இருக்கணும். இது அடுப்பு தானே இல்லையா? 98.4 டிகிரி சென்டிகிரேடு, 98.4 ஃபாரன்ஹீட்டு, சாரி 40 சொச்சத்தில் வரும். ஃபாரன்ஹீட்டு சென்டிகிரேடும், ஃபாரன்ஹீட்டு வந்து 32ல் ஆரம்பித்து 212 முடியும், சென்டிகிரேடு 0ல் ஆரம்பித்து 100ல் முடியும் இல்லையா? அப்படி தானே? அது செல்சியஸு, இது ஃபாரன்ஹீட்டு. அப்போ இந்த பாடி டெம்பரேச்சருங்கிற அந்த நார்மல் டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லை, அது வந்து அந்த டெம்பரேச்சர் இந்த பாடியில் இருக்கிறதுக்கு காரணம் இது கொதிச்சிட்டு இருக்கு, வெந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் இதுக்கு வேங்கடம்னு பேர். இது வேங்கடம், வேங்கடம்லாம் நம்ம என்ன திருப்பதி நினைக்கிறோம், திருவேங்கடம். இது வேம் கடம், வேகின்ற கடம். கடம்னா பானை, கடம் கட்டி, வேகின்ற கடம். சரி, இப்போ சரியில் நீங்கள் வந்து நிற்கிற பொழுது இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? கிரியையில் இருக்கிற பொழுது எதிர்பார்ப்பு என்ன? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப சின்ன உதாரணம் தான், நீங்கள் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு 6 மாதம், 1 வயசு, 1.5 வயசு வரைக்கும், 2 வயசு, சில சமயம் அந்த குழந்தைக்கு தன்னுடைய மலத்தை கழுவ தெரியாது. தாய் தானே கழுவி விடுவா, தாய் கழுவி விடுவா, தாய் தான் கழுவி விடுவா, என்ன அவதான் கழுவி விட்டுட்ருப்பா. கொஞ்ச நாள் ஆனவுடனே கொஞ்சம் அது கற்றுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதுவே கழுவிக்கும் இல்லையா? வீடுகளில் பார்க்குறது இல்லை, குழந்தைங்க அதுங்களா பாத்ரூம் போயிட்டு வந்தால் கழுவிக்கணும் அப்படிங்கிறது அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்ப்போம். 7 வயசு 8 வயசு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது உட்கார வச்சு கழுவி விட்டுட்டு இருப்பாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இதெல்லாம் பாடம். சாமி வந்து மலம் கழுவுறதுக்குரிய முயற்சி தெரியாதப்ப அது பூச்சியா, புழுவா, பறவையா, பாம்பா, விலங்கா இருக்கிற பொழுது அவரே அதை செஞ்சிட்டு இருப்பார். மனுஷனா பிறந்ததுக்கு பிறகு எக்ஸ்பெக்ட்ஸ் மோர் ஃப்ரம் த சோல். அந்த பக்குவம் வரணுங்கிறது தான் முக்கியம். ஆன்மாவுக்கு பக்குவம் உண்டுன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். உடம்புக்குத்தான் பக்குவம் இருக்கு, ஆன்மாவுக்கு பக்குவம். ஆன்மா அறிவுங்கிறது, ஒரு பக்குவம் அடைவதுங்கிறது இந்த பிறப்பிலேயே தெரியுதே இல்லைங்களா? இந்த பக்குவம் மனிதன் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரான், மாடு பறவையெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனிதன் எத்தனையோ வளர்ச்சி ஏன் அடைச்சான்? அந்த 6வது அறிவு கொடுத்துருக்கிறார். அப்போ அதை வச்சு இது தெரிஞ்சுக்குவான் இவன். ஏன் வை திஸ் லைஃப், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அவன் தன்னைத்தானே இந்த விடைகளை தேடிக்கொள்வான்றது. இவ்வளவு எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, சரியில் நிற்கிற பொழுது தொடக்க நிலை, அப்போ கொஞ்சம் உதவி பண்ணுவார் சாமி. கிரியை அதுக்கு கொஞ்சம் பண்ணுவார். யோகத்துக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஞானத்துக்கு எப்படி இருப்பார் நீங்களே சொல்லுங்கள். ஞான நிலையில் இருக்கிறவர்கள் எவ்வளோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை சரியாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பார். இதை வந்து நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக நினைத்து பார்க்கிறபடி இந்த உலகத்தில் சரியைக்கான இடங்கள் நிறைய இருக்குது. சரியைக்கான இடங்கள் நிறைய இருக்குது. தொண்டு செய்யணுன்னா கோயிலுக்கு போய் எவ்வளோ தொண்டு செய்யலாம், அடியார்கள் பக்கத்தில் இருந்து தொண்டு செய்யலாம், அடியார்களுக்கு வேணுங்கிறது செய்யலாம், அடியார்களுக்கு என்ன உண்டோ அதை செய்யலாம். இப்படி சரியையில் நாம் நினைச்சோம்னா எவ்வளவோ செய்யலாம். ஒய்டு ஓப்பன். இன்னதுதான் இல்லை, நீங்கள் உங்கள் மனசுக்கு தோன்றது இந்த இதை செஞ்சால் சரியாக இருக்குமே, இதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அடியார்களுக்கு அப்படின்ட்டு எத்தனையோ பேர் கோயில் வாசல் நின்று நிறைய பேருக்கு திருமுறை பாடல்கள், முக்கியமான பாடல்களை எல்லாம் பிரிண்ட் அடித்து இன்னோவேட் பண்ணணும். நீங்களே நினைக்கலாம், எது தேவைன்னு பார்த்து கொடுக்கலாம். இந்த பதியங்களை படிங்க. துயர் தீர்க்கும் பதியங்கள், இடர் நீக்கும் பதியங்கள், துன்பம் போக்கும் பதியங்கள் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. அதை திருநீர் வாங்கிட்டு வெளியில் வரும்போது திருநீரை கொட்டுறதுக்கு இடம் இல்லை, பேப்பர் கொடுக்குறாங்க. சார் இதை படிச்சுங்க. திருவாரூரில் தியாகேச பெருமாளை வழிபட்டுட்டு அப்படி வந்தால் அங்கே ஒருத்தர் இவ்வளோ கட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேப்பராக நீட்டுறார். அது ஒரு பேப்பரை வாங்கி அதை திருநீர் போட்டு அது இன்னொருத்தர் இன்னொரு பேப்பர் கொடுங்கிறார்.
2 பேப்பராக கொடு, அங்கே குங்குமம் வாங்கினா அங்கேயும் போட்டுக்கலாம். இப்படி அந்த பேப்பர் கொடுக்குறாரு, அவரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யாரே ஒரு கொடுத்து, அது ஒரு தொண்டு. சரிகைக்கு இப்படி நிறையா இருக்கு. குப்பையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பொறுக்கிக்கிட்டே போகிறார். பிரகாரத்தில் ஒருத்தர் போயிட்டே இருக்கிறார். பிரகாரத்தில் எங்கே கிடந்தாலும் குப்பை பொறுக்கிறார், பொறுக்கி சுத்தமாக வச்சுக்கிறார். சில கோயிலில் பார்க்குறேன் நான், தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி ஒரே நெருப்பு குச்சியாக கிடக்குது. எங்கே பார்த்தாலும் நெருப்பு குச்சி, எங்கே பார்த்தாலும் நெருப்பு பெட்டி. அதான் விளக்கேற்றுறாங்களாம் சாமிக்கு. யாருக்கு? தட்சிணாமூர்த்தி கேட்டாரா இவர்? இவ்வளோ நெருப்பு குச்சி, இவ்வளவு நெருப்பு பெட்டி, பாதி எரிஞ்சு எரியாம அகல் விளக்குங்க எல்லாம் சுற்றி வரும், அப்படி கிடக்குது. ஷாபியாக இருக்கு பார்த்தா. நம்ம யோசிக்கணுமில்ல, நம்ம விளக்கு ஏற்றணும்னா அந்த நெருப்பு குச்சி எங்கே போடுறது, தீப்பெட்டி எங்கே வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதை சுத்தம் பண்ணுற ஒருத்தர் எல்லாத்தையும் சன்னதியை சுத்தம் பண்ணி அவர் அப்படி சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் நீட் பண்ணிட்டு போகிறார். சில பேர் தண்ணி ஊற்றி கழுவி விட்றாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. சில பேர் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு துடைக்கிறாங்க, செவுத்தெல்லாம் துடைக்கிறாங்க, ஒட்டடை எடுக்கிறாங்க, உழவாரப்படின்னு நிறைய குரூப்பு இப்படிலாம் இருக்கே. இதெல்லாம் ஒய்டு ஓப்பன். அதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா செய்யலாம், யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சரியை அப்படி. சரி, கிரியைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு திசையை வாங்கிக்கலாம், அல்லது ஒரு பெரியவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை வச்சுக்கலாம், படமே வச்சுக்கலாம், இல்லை படிப்பம் வச்சுக்கலாம், பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா? அது உங்களுக்கு அதுவும் பூஜை செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் சொல்லித்தரத்துக்கு கிரியா குரு இருக்காங்க. தீட்சை கொடுக்குறவங்களே சொல்லி தருவாங்க, எப்படி செய்யணும், எப்படி அதை தொடங்கணும், எப்படி நிறைவு செய்யணும், எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், எப்படி சுத்தி எப்படி செய்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? தான சுத்தி, திரவிய சுத்தி, அங்க சுத்தி, எல்லா சுத்தியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி கரெக்டாக செய்து மகிழ்ச்சியாக அதை செய்யலாம். கிரியை செய்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யணும் விரும்புகிறீங்களா? இல்லை இதெல்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய அது மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்க. சிவன் படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு கற்றவர் ஒன்று கனியை போட்டி சொல்ல போகிறேன், சொல்லு, அதுவும் கிரியை தான். பூஜை பண்ணு, நல்லா செய்யலாம். சரி, சரியை செய்யறதுக்கு கோயில் இருக்குது, கிரியை செய்யறதுக்கு உங்கள் வீடு இருக்குது, செய்யலாம். இப்போ யோகம்னு வந்துட்டோம்னா அடுத்த படிநிலையாக இருக்கக்கூடிய யோகம். அங்கே இப்போ நமக்கு என்ன ரொம்ப ஒரு தேவை அந்த யோகத்துக்கு அப்படின்னு கேட்டால், யோகத்துக்கு ரொம்ப தேவை அந்த மனத்தினுடைய வலிமை, மன வலிமை. மனம் சொன்னால் கேட்கணும், நெல் நிற்கணும், போகணும், வா வரணும், கொஞ்சம் இதை கேட்கணும். நான் இதை கேட்டு முடிக்கிற வரைக்கும் என் கூட எங்கேயே நிற்கிறேன், அப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மனசு இருக்குமானால் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று செய்வது அது கொஞ்சம் பார்த்து அது ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் சரியை கிரியும் பண்ணுறதுனால இந்த மனசுக்கு தான் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இந்த மனதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமங்கிறது காற்றை ஒழுங்குபடுத்தி அனுப்புறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறையா அது சொல்லி கொடுக்குற சில ரொம்ப தேர்ந்தெடுத்த குருமார்கள் இருக்கிறாங்க. இப்போ சாமி என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீ பாம்பன் குமரதாஸ் சாமி என்ன சொல்கிறாங்க, நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் பண்ணு. அப்போ அது கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்க, நீ மனசை கட்டுப்படுத்துறதுக்காக பிராணாயாமம் பண்ண, மனசை கட்டு ஆனால் பிராணாயாமம் சரியாக வரும் தானாங்கிறார். எது எதை பழிக்கிறதால பயன் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணி ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப். டிசிப்ளின்டுன்னா ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை அது செய்ய வேண்டிய இடம் உள்ளுக்குள்ளேயே, எங்கேயும் கிடையாது. அதுக்கு கற்றுக் கொடுக்குற சென்டர் வேணால் அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அப்படி செய்ய வேண்டிய இடம் சென்டர் இல்லை, அது உள்ள நமக்குள்ள தானே, அதுதான் இடம். யோகம் செய்ய வேண்டிய இடம் எது? அகம் தானே, அங்கே செய்யணும்.
இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியதுல எங்க போறது? ஞானம் பெற வேண்டிய நிலையில ஞானத்தை பெறுவதற்குரிய நேரத்துல அந்த ஞானத்தை பெறுவதற்குரிய இடம் எது? அங்கு அந்த ஞானம் பெறுவதற்குரிய தளம் எது? ஞானம் பெறுவதற்குரிய களம் எது? ஞான நிலைக்கு வந்தவர்கள் எங்கே போய் அந்த ஞானத்தை தேடி எங்கே பெறுவார்கள் என்று கேட்கிற பொழுது அதுக்காக இருக்கிறது தான் குருமடம். அதுதான் குருமடம். அந்த ஒரு இடத்துல தான் ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் ஞானம் பெறுவதற்குரிய பக்குவத்தை பெறக்கூடிய இடம். ஞானம் பெற வேண்டிய அந்த சூழ்நிலையில வேற இடத்துல முடியாது. நல்லா தெளிவா சொல்ற. ஞானம் பெற வேண்டிய இடம் கோயில் அல்ல, மடம். ஞானம் பெறுவதற்குரிய முன்னால அத்தனை தன்மைகளை நீங்கள் பெறுவதற்குரிய இடம் கோயில். சரியை கிரியை இவையெல்லாம் பெறுவதற்குரிய இடம் கோயில். ஆனால் ஞானம் பெற வேண்டும் என்றால் நீங்க குருவிடமிருந்து பெறணும், குரு மடத்திலிருந்து தான் பெறணும். ஞானம் பெற்ற பிறகு திரும்பவும் கோயில். இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிந்து கொண்டது. அதனாலதான் திருக்கோயில் தரிசனம் ஞானம் பெற்றவர்கள் தரிசனம், ஞானம் இல்லாதவர்கள் தரிசனம். சரியில் இருக்கிறவர்கள், கிரியையில் இருக்கிறவர்கள், யோகத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் யோகத்தில் இருக்கிற நம்ம பேர் யோகத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க நம்ம திருக்கோயில் தரிசனம் தேவையில்லைன்னு. ரொம்ப தப்பு. திருக்கோயில் தரிசனம் தேவை. யோகம் என்பது அகத்திலே நாம பெறுகின்ற அந்த நிலை என்றால் அது நிலை பெறுவதற்கு திருக்கோயில் தரிசனம் வேணும். எனவே திருக்கோயில் ஞானம் பெறுகின்ற அந்த நிலை வந்த பிறகு ஞானம் பெறுவதற்குரிய இடமாக விளங்குவது மடம்தான் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் மடத்துல இவர் நீங்க இஃப் யூ ஆர் ஆஃப்டர் ஞானம், எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிற அந்த நிலையில நீங்க இருந்தால் அதுக்கு ஞானம் கொடுக்கிறவர் இருக்கிற இடத்துக்கு தானே நீங்க போகணும். அந்த குருமடம் தானே அதுக்குரிய இடம்னு கேட்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்று அதுக்கு விளக்குகிறார். ரொம்ப அருமையா விளக்குகிறார். ரொம்ப அந்த தெளிவை நமக்கு தருகிறார். ஆகையினால இப்ப நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகணும். இந்த செய்தியை சொல்லுகிறவர் நம்ம தாத்தா. நம்ம தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா யாரு? திருமூலர். அதனால திருமூலர் அத்தாரிட்டி. திருமூலர் அத்தாரிட்டி. அவரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு. அவரு பேசுகிற பொழுது தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும், எதையும் தெளிவாக நாம் பயின்று கொள்ள வேண்டும், உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். எவ்வளவு சாடுறார் பாருங்க. முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் என்று அதை தெளிவா குறிப்பிட்டார். அவ்வளவுதான். சாமி, நாங்கள் ஊரெல்லாம் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு இப்படி போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டா அவற்றை கேட்க முடியுமா? ஆகையினாலே அந்த அந்த தெளிவு, அந்த தெளிவை அவரு குறிப்பிடுகின்றார். இந்த பாட்டை பாருங்களேன். இந்த பாட்டில் அவரு தருகிற அந்த தெளிவு நமக்கு விளங்கும். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை, அவனுக்கு வேறு இல்லம் உண்டா அறியின். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை, அவனுக்கு வேறில்லம் உண்டா அறியின்.
அவனுக்கு இவன் இல்லம் என்று என்று அறிந்தும் அவனை புறம்பென்று அரட்டுகின்றாரே என்று தெளிவாக நம்முடைய திருமூல தேவநாயனார் ரொம்ப தெளிவாக பேசுவார். கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். வச்சு பார்க்க மாட்டார். முகஸ்துதி, முகதாட்சண்யம் அதெல்லாம் அவற்றை எதிர்பார்க்க முடியாது. ஆகையினால உண்டது நஞ்சென்பார் உணர்விலார் அப்படின்னு சொல்லிட்டார். உண்டது நஞ்சென்பார் உணர்விலார் அப்படின்னு திட்டுறாரு. ஆகையினால எல்லா கதையும் தெரிஞ்சுக்க, ஆனால் கதையினுடைய அடிப்படை என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா வெறும் கதையை பேசிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிறார். அப்போ சொல்லுகிறபடி சொல்றார், ஞானம் வேணும்னா நீ வேற எங்கே போயும் பெறவே முடியாதுப்பா. எங்கே போய் பெறுவ நீ ஞானத்தை? கோயில் போனோம்னா நம்ம சரிக்கும் கிரியைக்கும் எல்லாம் ஒத்து வரும். ஆனால் ஞானம் பெற வேண்டியவங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குமானார். நீ ஞானம் பெறுவதற்குரிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இடம் திருமணம் தானே. மடம் அதுக்கிட்டே இருக்கிற இடம். அதனாலதான் மடத்தில் எப்பொழுதும் அமைதி, எந்த ஆரவாரமும் இல்லாமல் ஒரு அமைதி இருக்கும். குருநாதர் இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பூஜை கூட ஆரவாரம் இல்லாமல் நடக்கும். திருக்கோயில் பூஜைக்கும் திருமணத்து பூஜைக்கும் வேறுபாடு உண்டு. பூசைதான். திருக்கோயில பூஜை சிவனாக நினைத்து பண்றாங்க. திருமணத்துல பூஜை சிவனே வந்து பூஜை வாங்கிக்கிறாரு. அங்க பாவனை, இங்க பாவனை இல்லை, அனுபவம். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அனுபவஸ்தர்களுக்குத்தான் தெரியும். அங்க இருக்கிறது வந்து நான் சொல்ல தப்பா நினைக்க கூடாது. அங்க இருக்கிறது படிமம் தான், கல்லு தான். அதான் மந்திரத்தினால அதுல ஏத்தி இருக்கிறாங்க இல்லையா? அதனால தானே அது வெறும் கல்லுங்கிறான் பார்க்குறவன் அவன். ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மையான அந்த தன்மை என்ன, மந்திர தன்மை என்ன அப்படிங்கிற அதை உணர்கிறவர்களுக்கு அது கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிறது அப்படி இல்லை. இது உயிர், உணர்வு எல்லாம் இருக்கிறது. இது அதுக்கு அந்த வேறுபாடை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் வந்த ஒரு ஞானம் பெற வேண்டியவன்னு குருவுக்கும் சிவனுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு தெரிஞ்சிடும். ஞானம்ங்கிற அந்த நிலையில தான் குருவை சிவமா நினைக்க முடியும். ஞானம் பெறாதவன் குருவை சிவமா நினைக்கவே முடியாது. குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு சொல்லுகிறான்னா, குருமே யாருக்கு சிவம்? அந்த பக்குவம் அந்த ஞானம் இருக்கிறவர்கள் இல்லைன்னா அவரை பார்த்து நம்மள மாதிரி மனுஷன் தானே, இவர் எப்படி குரு அப்படின்னு நினைச்சிருவான். அவனுக்கு அந்த உணர்வு வர. அதனால சாமி கேட்கிறாரு. ரொம்ப பேர் சொல்றாங்க சிவபெருமானுக்கு இடங்கள் வந்து அவனுடைய தானங்களாக இருப்பது சுத்த மாயையில தான் அந்த தானங்கள் உண்டு சிவபெருமானுக்கு என்று சொல்லுகிறார்கள். நிரம்ப பேர் சித்தாந்திகளே சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லப்படுகிறது. யாரு சாமி சொல்றாங்க, ரொம்ப பேர் சொல்றாங்க சுத்தமாயில சிவனுக்கு அங்கதான் தானங்கள் உண்டு. ஆனா அது அப்படி இல்லை. அப்படிங்குது சிவனுக்கு அங்க தானங்கள் இல்லை. ஏன்னா அவன் ஒரு இடத்துல இருக்கிறவன் இல்லை, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறவன். அவனுக்கு அங்க தானம் கிடையாது. அப்ப தானம் யாருக்கு இருக்கு சுத்தமாயிலன்னு கேட்டா இந்த குருவுக்கு தான் அங்க தானங்கள் உண்டு. ஏன்னா குரு இங்க உடம்போடு இருக்கிறார். இந்த உடம்பு நீங்கிய பிறகு அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே சுத்தமாயில பல தானங்களை பண்ணி வைத்திருக்கிறான் குருநாதருக்காக, இந்த குருவுக்காக. நம்ம திருமூலருடைய ஆர்கியூமெண்ட்டை சரியா பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப குருநாதர் வந்து இந்த உடம்போடு இருந்து உயிர்களுக்கு ஞானம் புகட்டி ஞான நெறியில செலுத்த வேண்டும் என்று இருக்கிறவர் தான் குரு. அவர் ஞான நெறியில மட்டுமே செலுத்துவார். அவர்கிட்ட போய் நான் 2 கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அது எனக்கு வெற்றி பெறத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்க கேட்கட்டும். அதை பற்றி என்ன தப்பு, அதை நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை,
அது கோயிலுக்கு போய் கேட்கணும். இங்கே கேட்கும்போது ஞான தடைகளை நீக்கி ஞானத்தை வழங்கி பிறப்பில்லாத நிலையை அருள வேண்டும் அப்படின்னு தான் கேட்கும். ஞானம் இருக்கிறவன் அதைத்தானே கேட்பான். இறைவன்கிட்ட போய் கேட்கறதுலயே வித்தியாசம் தெரிஞ்சிடும்ல. ஞானம் இருக்கிறவன் கேட்கறதுக்கும் ஞானம் இல்லாதவன் கேட்கறதுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? என்ன கேட்கணும் இறைவன்கிட்ட போய்? பிறப்பில்லாத நிலையைத்தானே கேட்கணும். அதைத்தானே மணிவாசகர் கேட்கிறார். திரும்ப திரும்ப என்ன கேட்கிறார்? மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்றுதானே சொல்லுகிறார். சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்றெல்லாம் சொல்லுகிறது. என்னன்னா, ஞான நூல்னு ஏன் சொல்றோம் திருவாசகத்தை? காரணம் என்னன்னு கேட்டா, ஞானம் மட்டும்தான் வீடு கொடுக்கும் அல்லது பிறப்பற்ற நிலை தரும். வேற ஒன்றும் வாய்ப்பில்லை. அதனால இந்த ஞானத்தை தரக்கூடிய திருமடங்கள், ஞானத்தையே வழங்குவதற்கு திருமடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குருநாதர் இருக்காரு, அவரு அந்த மாதிரி தன்னுடைய மாசு உடம்பை நீங்கிய பிறகு அவர்கள் தங்குவதற்காக சுத்தமாயில பல தானங்கள் செய்து வைத்திருக்கிறார். அப்ப சிவபெருமான் எங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு நீ ஒரு இடம் கிடையாதா அவருக்குன்னா, எங்கும் இருக்கிறவருக்குன்னு ஒரு இடம் கிடையாதான்னு கேட்டா, அவர் எங்க இருக்கிறாருன்னா இங்க இருக்கிற சிவகுருநாதர்கிட்ட தான் இருக்கிறார். அதுதான் அவருக்கு தானுன்னார். எனவே அவருடைய குருநாதர் இருக்கிறாரு, இங்க இருக்கிற சிவகுருநாதர். இந்த சிவன் குருநாதர்களாக இருக்கக்கூடிய, ஞானத்தை வழங்கக்கூடிய குருநாதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிவன் இருக்கிற இல்லம். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை. இவன் இல்லம். இவன் இல்லம் என்பது சிவகுருவினுடைய திருமேனி, சிவகுருவினுடைய உயிர், சிவகுருவினுடைய உள்ளம். இந்த உள்ளமாகிய இல்லம் இருக்கிறதே, அல்லது அதை தவிர அவனுக்கு சிவபெருமானுக்கு அங்கு இல்லை. சுத்தமயெல்லாம் எதுவும் கிடையாது, தானும் கிடையாது. அவனுக்கு தானும் இங்கேதான். அவனுக்கு வேறில்லம் உண்டா அறியின். அவருக்கு வேற ஏதாவது அப்படி இடம் உண்டா அப்படின்னு கேட்டா, இவன் இல்லம், இவன் தான் இல்லம். அவனுக்கு வேறில்லம் உண்டா அறியன் அவனுக்கு இவன் இல்லம். சிவனுக்கு சிவகுருநாதர் தான் இல்லம், அவங்க அங்கதான் இருப்பார். கோயில்ல இருக்கிறது பால்ல நெய் போல, மடத்துல குருநாதர்கிட்ட இருக்கிறது தயிர்ல நெய் போல விளங்கி தோன்றுவார். கொஞ்சம் முயற்சி பண்ணா வெளியில வந்துடும். கோயில் கொஞ்சம் சரியை கிரியை, அதுதான் சொல்றார். எனவே குருநாதரிடம் போய் அந்த ஞானத்தை பெற வேண்டியவர்கள் அங்கேயே அதனாலதான் அங்கே கிடப்பார்கள். அவர்கள் ஞானம் பெற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் தான் திருமணத்துல போய் நின்று ஞானத்தை பெற வேண்டும், ஞானம் பெறுவதற்கே உரிய இடம் என்று அவர்கள் அறிந்து, அவனுக்கு இவன் இல்லம் என்று என்று பல்வேறு வகைகளினாலே, அந்த நிலைகளினாலே அறிந்தும், அவ்வாறு அறிந்து கொண்டும் கூட அவனை புறம்பென்று அரற்றுகின்றார். அவர்கள் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால், குருநாதர் தங்கி இருக்கக்கூடிய அந்த மடம் இருக்கிறதே, அந்த குருமடம், அதுதான் சிவலோகம் என்று தெரிந்துள்ளார். எனவே சிவலோகம் வேறு அல்ல, திருமடம் வேறு அல்ல என்று குறிப்பிடுகின்றார். சிவலோகம் என்பது சிவபெருமான் இருக்கிற இடம். சிவபெருமான் குருநாதர்கிட்ட இருக்கிறார்னா இதுதானே சிவலோகம் என்று கேட்கிறார். அவனை புறம்பென்று அரற்றுகின்றாரே அவனுக்கு இவன் இல்லம் என்றறிந்து. ஆகையினாலே ஞானம் பெற வேண்டியவர்களுக்கு சிறப்பான இடமாக விளங்குவது அந்த திருமணம் தான். சிவன் அங்கதான் இருக்கிறார், சிவன் அங்கதான் இருக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்ட்டார். அதனாலதான் இப்ப மாசலாமணி தேசிகரை பற்றி கோலகுருபர்கள் பண்டார
அந்த மும்மணி கோவைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதம் பண்ணியிருப்பார். அப்போ அந்த தேசிகரை அவர் சிவமாகவே ரொம்ப அற்புதமாக அவர் அருளி செய்திருப்பார். ரொம்ப ஒரு தெளிவாக அதனை சொல்லுவார். ஒரு இடத்துல சொல்லுவார், சுவாமி நீங்கள் சம்பந்தர், ஞான சம்பந்தர்னு ஒரு பேர் உண்டு இல்லையா, குருஞான சம்பந்தர் தானே இப்போ இருக்கிறவரும். எப்போவுமே இப்போ இருக்கிற சன்னிதானத்தை அவங்க சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, குருஞான சம்பந்தராக சொல்லுவாங்க. தர்மியா தினத்தில், திருவாவடுதுறை தினத்தில் நமச்சிவாய மூர்த்தியாக தான் சொல்லுவாங்க. அது 27வது பட்டமாக இருந்தாலும், 28வது பட்டமாக இருந்தாலும், 24வது பட்டம், எந்த பட்டமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் யாருன்னு கேட்டால், அந்த மடத்தை தொடங்கி வைத்த அந்த மடத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய அவராக தான் அது. இப்போ குருஞான அப்படித்தான் இவரும் குமரகுருபரர் மனசலாமணி தேசிகர் அவரை ஞானசம்பந்தராகவே சொல்கிறார். குருஞான சம்பந்தர் சாமி, ஞான சம்பந்தர்னா சம்பந்தருங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கணும், கொடுத்து வாங்குறதெல்லாம் சரியாக செய்யணும். நீங்கள் இங்கே அருள் செய்யணும்னு நினச்சி வந்தப்போ என்ன பண்ணீங்க, ஏன் உடம்பை எடுத்துக்கிட்டீங்க, மாநில உடம்பை எடுத்துக்கிட்டீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்று கொடுக்கணும்ல, அதே மாதிரி உங்கள் ஞான உடம்பை எனக்கு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, அதை எனக்கு இன்னும் கொடுக்கலையே என்று கேட்கிறேன். ஆகையினால அவர்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த குருநாதர் என்பவர் வடிவத்தில் அந்த வடிவமாக இருந்தாலும் உள்ள சிவன் தான் இருக்கு, அதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லுவதனாலே, சிவன் இருக்கிற இடம் சிவலோகமானதுனாலே திருமடங்கள் எங்கெங்கெல்லாம் குருநாதர் இருக்கிறாரோ அந்த இடம், குருநாதர் இருக்கிற இடம் சிவலோகம். அவ்வளவுதான். நமக்கு திருமடங்கள் சிவலோகமாக காட்சியளிக்கின்றன. அதை வலியுறுத்துகிறார். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் இந்த பாடல்களை இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிற பொழுது நமக்கு எந்த மடம் இருந்ததுன்னு தெரியல. அதாவது திருவாவடுதுறையாக இருக்கட்டும், நம்முடைய தர்மியாதீனம் போன்ற மடங்கள் எல்லாம் பின்னால் தோன்றுச்சு இல்லையா, அதுக்கு பின்னால் நமக்கு வந்த மடங்கள். அப்படி பார்க்கிற பொழுது அந்த திருக்கைலாய பரம்பரையிலிருந்து வந்தது 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது தானே எல்லாமே. திருக்கைலாய மெய்கண்டார் அந்த சந்ததியில் வந்தது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம திருமூலர் மடங்களை பற்றி எழுதுகிறார். என்னென்னா, எதிர்காலத்தில் மடங்கள் வரப்போகுதுங்கிறத அதை தீர்க்க தரிசனமாக உணர்ந்து சொல்லுகிறார். குருநாதர் என்பவர் நமக்கு ஞானம் தருகிற குருநாதர் இருக்கிற இடம் மடம். அதனால தான் முதல்ல மடம்னா எதுன்னு சொல்லுகிற பொழுது குருநாதர் இருக்கக்கூடிய இடம் மடம். குருநாதர் இருக்கக்கூடிய இடம் மடம், மடாலயம். ஆகையினாலே அந்த மடாலயம் சிவலோகம்தான். அதை ஞானத்தர்கள் அதை நன்றாக உணர்வார்கள். நாம் இங்கே வந்துட்டோம், இனி ஞானத்தை பெறுவதுதான் நம்முடைய நோக்கம் என்று அங்கே இருக்கிறவர்கள் ஞானத்தையே பெற வேண்டிய குறிக்கோளில் இருப்பார்களே தவிர இடைப்பட்ட எதுக்கும் அவங்க சிந்தனை போகவே போகாது. குருநாதர்கிட்ட அண்டி நிற்கிறவர், ஞானகுருவை அண்டி நிற்கிறவர், குருநாதரிடமிருந்து தான் பெற வேண்டியது ஞானம்தான் என்கிற அந்த நிலையில தான் குருநாதரை அண்டி நின்று நிற்பார். அப்படி நிற்கிற பொழுது இந்த குருநாதர் தருகிறார் என்று நினைக்காமல் சிவமே தான் தருகிறது. அந்த ஒரு ஒற்றுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனாலதான் இங்க குறிப்பிடுகின்றார், அவனை புறம்பென்று அரட்டுகின்றார். அவன் எங்கேயோ சிவலோகம் இருக்குன்றாங்களே, இங்கேயே சிவலோகம் இருக்க, நீ சிவலோகத்தில் அணைய வேண்டும் என்று சொன்னால் ஞானத்திற்காக அணைய முடியுமே தவிர, ஞானம் பெறுவதற்காக அணைய முடியுமே தவிர, அதுக்குன்னு தான் இந்த இடம். வாழ்க்கையில பல்வேறு விதமான சௌரியங்கள் விஷயங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி இடம். ஆனால் ஞானத்தை பெறுவதற்குன்னு ஒரு இடம் இல்லையேன்னு நீ நினைக்க வேண்டாம். அதுக்குன்னு உரிய இடங்களும் இங்கே உண்டு. மண் உலகத்திலே அமைத்து தந்திருக்கிறார் சிவம். ஆகையினாலே ஞானம் பெறுவதற்கு எங்கேயோ போகணும், காட்டுக்கு போகணும், மலைக்கு போகணும், யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும், குகையில போய் தங்கி இருக்கணும் என்கிற அந்த நிலைகள்லாம் இல்லாமல் குருநாதர் தங்கி இருக்கக்கூடிய அந்த மனை, அந்த மடம், அதிலே நீ ஞானத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு. ஞானமே உனக்கு நோக்கமாக இருக்குமானால் என்று குறிப்பிடுகின்றார்.
எனவே அவனுக்கு இவன் இல்லம் என்று என்று அறிந்தும் அவனை புறம்பென்று அரற்றுகின்றாரே, புறம்பென்று அரற்றுகின்றாரே, அவனை புறம்பென்று அவன் சிவலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லி அரற்றுகின்றாரே. இதுதானே சிவலோகம். குருநாதர் இருக்கிறது தானே சிவலோகம். எனக்கும் அப்படித்தான் அப்படிங்கிறார் சாமி. நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின் கூடும் சிவனது கொய்மல சேவடி தேட அறிய சிறப்பில்லி அம்மிரை ஓடும் உலகு உயிராகி நின்றானே. நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்ட பின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அறிய சிறப்பில்லி அவ்விரை ஓடும் உலகு உயிராகி நின்றானே. என்ன ஒருத்தர் கேட்டார், இந்த பலன் தரும் பதிகங்கள்னு வந்திருக்குங்களையா, அருமையா இருக்குங்கய்யா, எல்லாம் இருக்கு, ஏங்கய்யா திருமந்திரத்திலிருந்து ஒன்றும் காணுதில்லை அப்படின்னாரு. இப்போ நான் என்ன பதில் சொல்ல, பலன் தரும் பதிகங்கள்ல எல்லாமே இருக்குங்கய்யா, நிறையா போட்டிருக்காங்க எல்லாம், திருமந்திரத்திலேருந்து ஒன்றும் போடல, நீங்க தான் போடுறதானேன்னாரு. தெரியாமையா எத்தனை பேர் விட்டுருக்காங்க. அவர் பாருங்க என்ன வம்புல மாட்டி விடுறாரு. அவங்க போட்டவங்கெல்லாம் பெரிய சான்றோர்கள் தானே, அவங்களுக்கு தெரியாதா? போன்ற சான்றோர்களுக்கு தெரியாதா? அவங்க அதை விட்டு தானே வச்சிருக்கிறாங்க. பலன் தரும் பதிகங்கள் அப்படின்ட்டு பல்வேறு பலன்களுக்கு போடுறாங்க. அது தரும், அது பலன், அதில் என்ன தராமல் எப்படி இருக்கும். ஆனால் அதை தாண்டி போய் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் குறைவு தானே. அது நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை. இப்போ நாம் நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய சமயத்தினுடைய வளர்ச்சி சொல்கிறேன். வெறும் சொர்க்கத்தை பற்றி மட்டுமே பேசி மதத்தை முடித்து கொண்ட மதங்கள்லாம் இங்கே உண்டு. முத்தியை பற்றி, வெறும் சொர்க்கத்தை பற்றி பேசி முத்தி என்று சொல்லி முடித்து கொள்ளுகிற சமயம் உலகளாவிய சமயமாக இருக்கிறது. அதில் ஞானம் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது ஞானத்தை தாண்டி போய் பெற வேண்டிய ஆனந்தத்தை பற்றிய பேச்சே இல்லை. இறைவன் என்பவன் இன்பங்கள் தருகிறவன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது தவிர இறைவனே இன்ப வடிவானவன், இறைவனைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான். அது மட்டும்தான் சொல்லுது. சிவானந்தம் என்று குறிப்பிடுகிறது. நாதாந்தத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பெருமானை நீ பெற வேண்டும், அதுதான் முத்தி. அவனுடைய திருவடியை பெற வேண்டும், அதுதான் முத்தி என்று பேசுகிறது. முத்தி என்பது அதனாலதான் நீங்க நிறைய அந்த விஷயங்கள் 8ஆம் தந்திரத்தில் அதை பத்தி பேசினார். கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம் எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினார் இல்லையா. அந்த அந்தங்களை பற்றி பேசுகிற 6 அந்தம் பேசினார் இல்லையா. அந்த 6 அந்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்கெங்கேயோ முடிஞ்சு போகுது அந்த முத்திங்கிறது. ஆனால் நம்முடைய முத்தி கொஞ்சம் வளர்ந்த முத்தி, வளர்ந்த நிலை. அது ஆன்மாவினுடைய அந்த உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அறிய. 2வது வரிய முதல்ல சொல்லிக்கணும். கூடும் சிவனது கொய்மலர் சேவடி. கூடும் என்றால் எல்லா உயிர்களும் சென்று தஞ்சம் அடைகின்ற, தஞ்சம் பெறுகின்ற, கூடுகின்ற எல்லா உயிரும் அங்கதான் போய் கூடும். எங்க? சேவடி. இந்த சேவடி கொய்மலர் சேவடி. அது யாரோடது? சிவனது. சிவனது கொய்மலர் சேவடி. அப்பொழுது கொய்யப்பெற்ற மலர் போல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. அதனால அது கொய்மலர். கொய்யப்பெற்ற உடனே மலர் ரொம்ப ஃப்ரெஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிச்சிடும். ஆனால் இது எப்போவுமே கொய்மலர் போலவே இருக்குமா. அதனால கொய்மலர் சேவடின்னாரு. அது மாதிரி அவ்வளோ ஆஸ் ஃப்ரெஷ்ஷு. அந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த சேவடி, சிவந்த திருவடி, சிவனது திருவடி, எல்லா உயிர்களுக்கும் போய் சேர வேண்டிய திருவடி. தேட அறிய, தேடுவதற்கு அரிதானவை, தேடி கிடைப்பதற்கு அரிதானவை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டார். நீ நேராக போய் இறைவனை பெற்று விடலாம்,
என்று எண்ணாதே, அது கடினம். கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அறிய எம்மிரை சிறப்பு இல்லி, எம்மிரை சிறப்பு இல்லி. அது எப்படி அதை பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி வேற மாதிரி அர்த்தம் சொல்லிடுவோம். சிறப்பு இல்லி, இல்லினா இல்லத்தை உடையவன், இல்லத்தில் இருப்பவன் அர்த்தம். இல்லுன்னா வீடுன்னு அர்த்தம் இல்லையா, இடம். இல்லுன்னா இடம், இல் அதுலேருந்து வந்தது தான் இல்லம், அதுலேருந்து வந்தது தான் இல்லாள், அதுலேருந்து வந்தது தான் இல்லாளன். புரியுதா உங்களுக்கு? அந்த இல் அப்படிங்கிறது வேறு சொல், அது இல். இல் என்று சொல்லுகிற பொழுது இல்லி அப்படின்னா இல்லத்தில் இருக்கிறவனுக்கு இல்லின்னு பேரு, இல்லத்தை உடையவனுக்கு பேரு இல்லி. இப்ப நம்மெல்லாம், நான் இந்த வீட்டில் யார், நான் தாங்க இந்த இல்லி, நான் இல்லி. எங்க வீட்டில் நிறைய பள்ளி, அதான் இருக்கும், வேற என்ன இருக்கோங்க. இது இல்லி, வீட்டில் இருக்கிறது பள்ளி, கரப்பாம்பூச்சி எல்லாமே இருக்கும். அதுவும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுவும் கேட்டால் சொல்லணும், எங்க இல்லி, நான் இல்லிங்கும், கரப்பாம்பூச்சி பள்ளி நான் இல்லிங்கும், அது பள்ளியாக இருந்தாலும் தான் இல்லிங்கும், எல்லாமே இல்லி இல்லிங்கும். ஆனால் இறைக்கு சிறப்பு இல்லி, சிறப்பு இல்லி, சிறப்பான இல்லத்திலே இருக்கிறவனா யாரு? சிவபெருமான். அதனால அவனுக்கு என்ன பேரு? சிறப்பு இல்லி. சிறப்பு இல்லத்திலே இருக்கக்கூடியவன் யாரு? எம்மிரை. எங்கள் தலைவன் சிறப்பான இல்லத்திலே மட்டுமே இருப்பான். அப்படி அவன் சிறப்பான இல்லத்திலே இருக்கிறவன் எங்கள் குருநாதர் இல்லத்திலே இருக்கிறான், உள்ளத்திலே இருக்கிறான். அது சிறப்பான இல்லம், அதை விட சிறப்பான இல்லம் கிடையாது. அவன் சிறப்பில்லி, எம்மிரை அங்க இருக்கிறான். அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாடும் பெருந்துரை நான் கண்டுகொண்டேன். நான் கண்டுகொண்டேன். நான் சும்மா உலகமே சுத்தி பெருசா இருக்கக்கூடிய அந்த கடல்ல எங்க இறங்கி குளிக்கிறது? நான் துறை கண்டுகொண்டேன், பெருந்துரை கண்டுகொண்டேன், நான் பெருந்துரை கண்டுகொண்டேன். சிறப்பில்லி எம்மிரை சிறப்பில்லி, நான் பெருந்துரை கண்டுகொண்டேன். ஓடும் உலகுக்கு உயிராகி நின்றான். இந்த இயங்குகிற இந்த உலகத்திற்கும் இயங்குகிற உயிர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நிற்கிறவன் இங்க ஒரு வடிவம் எடுத்து நிற்கிறான், குருநாதரா. அவன்தான் இது. ஏதோ இங்க குருநாதரா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஏமாற தயாரா இல்லை. நான் கண்டுகொண்டேன். நீ எங்க தேடினாலும் இவரை கிடைக்கவே கிடைக்காது. நாட அறிய, தேட அறிய. அதுதானே நம்ம ஞானசம்பந்த பெருமானன் சொல்லுகிறார் இல்லையா? நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, உமை ஒரு பாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூரையன் உள்ளமும் குளிருமே. சென்றடையாத திருவுடையானை, கூரையன் உள்ளம் குளிருமே. குன்றுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, சென்றடையாத திருவுடையானை, கூரையன் உள்ளம் குளிருமே என்று குறிப்பிடுகின்றார். சேர அறிய, நாட அறிய, தேட அறிய. கஷ்டம். அப்ப கடல் பெருசா தான் இருக்கு, எங்க குளிக்கிறதுன்னு தெரியல. ஒரு துறை தெரிஞ்சுது, இறங்கி குளிக்கிறதுக்குன்னே இருக்கிற துறை. குழி, இந்த இடத்துல துறை இருக்குவா, உடனே அந்த இடத்துல குளிக்கிற. அது போல ஞான கடல் பெருசா இருக்கு, எங்க இறங்குன்னு தெரியல. திருமடம், இங்க இறங்கு, இங்க வா, இந்த மடத்துல குருநாதர் இருக்கார், இங்க வந்து பெற்றுக்கோ அப்படின்னு. ஞான கடலா பறந்துருக்கிறதுல எல்லா இடத்துலையும் பெற முடியாது. அது திருமணத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாங்கிற. நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்ட பின், கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அறிக சிறப்பில்லி, எம்மிரை ஓடும் உலகு உயிராகி நின்றானே.
ஓடும் உலகு உயிராகி ஓடுதல்னா இயங்குதல்ங்கிற பொருளை சொல்லுகிறார். இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், திரும்ப பிறக்கிறார்கள், போய்கொண்டே தான் இருக்கு. எத்தனையோ தடவை நாமளும் பிறந்தா வந்திருக்கோம். இந்த பிறப்பு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. இந்த பிறப்புலேயும் எத்தனையோ மறந்து போச்சு. இந்த ஒரு பிறப்பு தான் ஞாபகம் இருக்கு. இந்த பிறப்புல மட்டும் யார் யாரெல்லாம் சந்திச்சோம், யார் யாரெல்லாம் மறந்தோம். அப்பா அம்மாவும் எப்பயும் நினைச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எப்பயாவது யாராவது பேசுனா, சார் இன்னார் பையன் தானே நீங்க? ஆமாம் சார். அப்போதான் அப்பாவே ஞாபகத்துக்கு வரும். ஓ ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்பா நினச்சி பார்த்து. வீட்டுக்கு போனோன்னா இந்த படத்தை எடுத்து தொடச்சி மாட்டணும் அப்படின்னு நினைப்போம். எத்தனை பேர் அப்பாவும் அம்மாவும் நினைச்சு அதுவா அப்படியே டைம் பாஸ் ஆகிடும் போயிடும். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அப்படி தானே, இயற்கை தானே. எத்தனையோ விஷயங்கள் மறந்து போச்சு. அப்போ இந்த பிறப்புலேயே இவ்வளோ விஷயம் மறக்குதே. இந்த பிறப்புக்கு முன்னால் பிறப்பாக ஞாபகத்துக்கு இருக்கும் போது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். ஆகையினால எத்தனையோ பிறப்புகள் வந்தன, எத்தனையோ பிறப்புகள் கழிந்தன. இன்னும் எடுக்க வேண்டிய பிறப்புகள் எத்தனையோ இருக்கின்றன. எண்ணி பார்க்கிற பொழுது ஞானத்தை விளைகின்ற வரைக்கும் பிறப்புகள் தொடர்ந்து வரும். எப்பொழுது ஞானத்தை விளைகிறோமோ அப்பொழுது பிறப்பு நின்று போகும். அவ்வளவுதான். ஞானம் விளைகிறவர்களுக்குத்தான் நின்மலாவத்தை. ஏன் மத்தியாலோகத்திலிருந்து நின்மலாவத்திக்கு வரணும்? மத்தியாலோகத்திலிருந்து நின்மலாவத்திக்கு என்ன பஸ்ஸா போகுது? சரி ஏறிக்கிங்க சார், நின்மலாவத்தை போறவங்கலாம் ஏறிக்கிட்டீங்கன்னா அங்கே கொண்டு இறக்கி விட்டுருவேன். அப்படியா? இல்லை உங்களுடைய உணர்வு பெருக்கு தானே. நீங்கள் போய் நிற்கிற பொழுதே உள்ளத்தில் உணர்வு அது தங்கு தடையில்லாமல் அந்த உணர்வு பெருகி கொண்டே இருக்கும். அது இறைவனை நினைக்கிற பொழுதே பெருமானே என்றைக்கு இது விடுதலை, என்னைக்குத்தான் இதுக்கு விடுதலை, அந்த ஒரு உணர்வு வரணும் இல்லையா? அந்த உணர்வு தான் ஞான உணர்வு. அந்த ஞான உணர்வு வருகிறவர்களுக்கு உடனே உள்ளதானே இருக்கிறாரு, தெரியும் அவருக்கு. உடனே ரூட்டை காட்டுறாரு. உடனே இங்கே காட்டுறாரு, அங்கே காட்டுறாரு, அங்கே கூட்டி காட்டுறாரு. இந்த அப்படின்னு காட்டுகிறார். குருநாதரை காட்டுகிறார். குருநாதருடைய இடத்தையே மடமாக காட்டுகிறார். அந்த மடத்தையே சிவலோகமாக காட்டுகிறார். ஏன் எங்கேயாவது போய் சிவலோகம், அங்கே எங்கேயோ ஒரு சிவபெருமான், இதோ இங்கே இருக்கு. பரப்பாடல்கள் இன்னும் ரொம்ப அற்புதமா அதை விவரிப்பார் சுவாமி. அதனால அதுக்கு பேரு சொன்னார். எதுக்கு? திருமணத்துக்கு என்ன பேரு? பெருந்துறை. மடத்துக்கு பேரு பெருந்துறையினர். நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின். பெருந்துறை இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு சின்ன இடம் தானே அங்க இருக்கு. ஞானம் வேண்டி நிற்கிறவர்களுக்கு அங்க அது பெருந்துறையாக விளங்குகிறது. நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின். எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க, ஒருத்தரும் கிடைக்கலையே, எங்கேயும் ஞானம் இல்லையான்னாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு இடம் தெரிஞ்சு போச்சு, அங்கே எப்படி பெறுவது என்று தெரிஞ்சு போச்சு. இந்த உலகுக்கெல்லாம் உயிராகி நிற்கின்றவன் ஒருவன். இந்த உலகமெல்லாம் இயங்கும்படியாக ஓடும் உலகுக்கு உயிராகி நின்றானவன். ஓடும் உலகு உயிராகி நின்றானவன். அப்படியும் கம்மா போட்டுக்கலாம். உலகுக்கு உயிராகி நின்றான்னு சொல்லலாம். உலகு உயிர் ஆகி நின்றான். உலகம் இயங்கணும், உயிரும் இயங்கணும், பிரபஞ்சம் இயங்கணும் இல்லையா? ரெண்டையும் தானே இயக்குறான். நம்மையும் இயக்குகிறான், பிரபஞ்சத்தையும் இயக்குகிறான். நானும் காலையில் எழுந்திருக்கிறேன், சூரியனும் காலையில் வருது. நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறேன், அவன் கொஞ்சம் முன்னாடி வந்துடுறான். அவ்வளவுதான். ஆனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மளும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஓடும் உலகு உயிராகி நின்றானே. எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமாக நிற்கிற உயிர் இயக்கத்துக்கும் அவன் தான் காரணம். எல்லா உயிர்களுக்கு இயக்கத்துக்கும் ஆதாரமாக நிற்கிற எம் இறை அவனை நான் நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஞானம் பெறணும்னா மடத்தோடு சார்ந்து, குருநாதரோட சார்ந்து, குருநாதரை எப்போதும் தரிசனம் பண்ணி, குருநாதர் உபதேசத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு,
அந்த சூழலில் நடக்கிற சிவபூசைகள், அங்கே நடக்கக்கூடிய பூசைகள் இவற்றிலே கலந்து கொண்டு குருநாதரை காண வருகின்ற அந்த அடியார்கள், ஞானஸ்தர்கள், அவரோடு சந்திக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேரோடையும் கலந்து நின்று கண்டு இப்படியே அந்த ஞான வாழ்வை நிகழ்த்த வேண்டும். அங்க எப்படி வாழ்வு, குருநாதர் இருக்கிற இடத்துல வாழ்வு எப்படி அமைகிறது? கொஞ்சம் ரொம்ப வியப்பா இருக்கும். குருநாதர் இருக்கிற இடத்துல வாழ்க்கை எப்படி அமைவு, எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஒரு வியப்பாக, ஒரு தனி நிலையாக இருக்கும். மற்ற இடங்கள்ல இப்ப நம்முடைய வீட்டில் எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போறோம், ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டில் ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோமே. அந்த வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்ம வீட்டு நிகழ்வுகளோட ஒப்பிடுறோம். நம்ம வீடே தேவலாம்ப்பா, இல்லைன்னா இந்த வீடு எவ்வளவு தேவலாம் போல இருக்க, அது ஏதோ ஒரு முடிவுக்கு வரோம்ல, ஒப்பிடுறோம்ல. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் எப்படி நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னுட்டு வாழ்க்கை முறை வியப்பா இருக்கும். ஏதோ ஒரு ஆங்கில படம், அது நான் படங்கள் அதிகமாக பார்க்குறேன், நீங்கள் நினச்சிருவீங்க. அதுக்காக உதாரணம் சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்கு. நான் அடிக்கடி பார்க்குறது இல்லை. இந்த ஃப்ளைட்டில் போகிற பொழுது ஏதாவது படங்கள் போடுறாங்கன்னா, அப்படி வேறு நேரம் இல்லைன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. இதில் ஏதாவது நல்ல படம் இருந்தால் இப்போ அப்படி பார்க்குறது உண்டு. 1-2 ஆங்கில படங்கள், நல்ல படங்கள் இருக்கும். அதில் ஒரு படம், அதில் வந்து டோட்டலாக கதை வேற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், அதில் ஏதோ ஒரு ரஷ்யாவிலேருந்து ஒரு தேசத்திலேருந்து யுஎஸ்க்கு வருவான். அவங்க அப்பாவோட ஒரு கடைசி ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அவங்க அப்பாவோட ஒரு கடைசி ஆசை, அதை நிறைவேற்றுவதற்காக அவர் ரஷ்யன், அவர் இங்கே வருவான். ரஷ்யாவில் ஒரு ஊர்லேருந்து இங்கே யுஎஸ்க்கு வந்து இறங்கும் பொழுது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ சிக்கல், அதாவது பாஸ்போர்ட்டு, விசா எல்லாமே தொலைஞ்சு போச்சு, எதுவும் தெரியாது. அங்கே வந்து புரட்சி நடக்க ஆரம்பிச்சிடும். இவர் வந்து இங்கே எல்லாம் தொலைஞ்ச உடனே இவர் வெளியிலையும் போக முடியாது, ஏர்போர்ட்டை விட்டு வெளியிலையும் போக முடியாது, தான் நாட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா விசா இருக்காது. ஏன்னா அந்த நாட்டில் விசா வாங்கலான்னா அங்கே புரட்சி நடந்து புரட்சியாளர்கள் பிடிச்சிருவாங்க நாட்டை. அதனால் அவருக்கு என்ன ஆகிடும், அந்த டெர்மினல்லையே தங்க வேண்டியதாக போயிடும். அங்கேயே வாழ்க்கை முழுக்க 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 6 மாதமாக இருப்பான் டெர்மினலில். அதாவது வெளிநாடு பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டெர்மினலில் போய் எப்போ அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிச்சி எப்போ கிளம்பி போகிறது, இல்லைன்னா வெளியில் எப்போ போகிறது அப்படின்னுட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு எப்படி வெளில போகிறது, அங்கே நடுவில் மாட்டிடுவோம், அங்கேயே இருப்போம். லைஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையாக கேட்டுறான். நான் அதுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு லைஃபு வித்தியாசமாக இருக்கும். ஞான வாழ்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மடத்தில் பார்த்தா தான் தெரியும். அது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அது எப்படி அமைப்பு, எப்படி நினைப்பு இல்லையா. இப்போ நம்ம காலையில் டிஃபன் சாப்பிடும் போதே நமக்கு கேட்பாங்க, நம்மளை கேட்குறாங்களா மத்தியானம் என்ன சாப்பிட்றோம், உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்பாங்க. ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறவங்க ராத்திரிக்கும் என்ன வேணும்னு சொல்லிட்டு போகிறவங்க உண்டு, இல்லாட்டி வாங்கிட்டு வரவங்கிறது உண்டு. அப்படி போகிறது லைஃபு. ஆனால் மடத்தினுடைய தன்மைகள், அந்த லைஃபு, ஞானத்தையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி, இதெல்லாம் வித்தியாசங்கிறாரு. அதேனால அமைப்பு முறை, வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடிய மடங்கள் ஞானத்தினுடைய பீடங்களாக இருக்கு. இந்த பீடம்னா என்னன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. பீடம், மடம் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். ஆகையினாலே என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மடங்களை பற்றியே நமக்கு, நம்முடைய ஞான மடங்கள் அதனை பற்றிய ஒரு பிரஜை கூட நமக்கு குறைவாக இருக்கிறதேன்னு ஒரு சிறிய வருத்தம் தான். நம்முடைய மடங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய குருமார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்களை சென்று தரிசிக்க வேண்டும், அந்த மடங்களை தரிசிக்க வேண்டும். இது நமக்கு எப்படி அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இது தெரியாமையே கூட எத்தனை பேர் இருக்கா. நமக்கு உரிய மடம் எதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறவர்கள், சைவத்தை போற்றுகிறவர்கள், சைவ சித்தாந்திகளாக இருக்கிறவர்கள், சைவத்தினுடைய பெருமை தெரிந்தவர்களாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிவன் கோயில்கள் தெரிந்த அளவிற்கு திருமடங்களை தெரியாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம்தான். திருமணங்களையும் தெரிந்து கொள்ளணும். திருமணங்களில் இருக்கிறவர்கள் மக்களை கூப்பிடுறது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? ஞானம் வேண்டியவர்களுக்கு, ஞானம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய சைவ மடம், நம்முடைய குருமார்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிற ஆர்வம் இருக்கிறவர்கள் தேடி போக வேண்டியது. ரொம்ப அழகா சொன்னார் அருணகிரிநாதர். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உன்னடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன். இப்போ அடுத்ததா சொல்றேன். நான் தான் செஞ்ச குற்றங்களை 7 குற்றங்களை இந்த திருப்புகளில், திருப்பரங்குன்றம் திருப்புகள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறார். நான் இந்த 7 குற்றங்களை பண்ண வந்துட்டேன் அப்படி சொல்லுகிற பொழுதே அந்த 7 குற்றங்களில் உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன். 4வது குற்றம் சொன்னார்ல, 5வது குற்றம் சொல்றார். உனது அருள்வாரா உளத்துள் அன்பினரு உறைவிடம் அருகிலன். ஏன் எழுதுறார் அத? உனது அருள்மாரா உளத்துள், உன்னுடைய திருவருளையே நினைந்து கொண்டு அன்பு மிகுந்து இருக்கக்கூடிய உன்னுடைய அருளாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் மடத்தையும் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறேன் என்று அதை குற்றமாக சொல்லுகிறார். உனது அருள்மாரா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடுன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதிசெய விழைகிலன். மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறுப்போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தலம் ஒரு பொழுது அளவைகள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே அப்படின்னு கேட்குறாரு. திருப்புகழ சாமி சொல்றாங்க, அருளாளர்களுடைய இடங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். மடங்களை தெரிந்து கொள்ளணும், மடங்கள் இருக்கிற இடத்தை தெரிந்து கொள்ளணும், மடங்களுக்கு சென்று வர வேண்டும், சன்னிதானங்களை தரிசிக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டும், போகணும். அது நாம் போய் பழக்கப்படுத்தி நாம் போய் சென்று தரிசித்து, பூஜைக்கெல்லாம் அவங்க வெளியில் வராங்க, அந்த பூஜையெல்லாம் அவர்களை தரிசிக்கணும். நம்ம நேராக தனியாக தான் போய் பார்க்கணும் இல்லை, அவங்க பூஜையில் எழுந்தருளுகிறார்கள், பூஜையே செய்கிறார்கள், வெளியில் வருகிறார்கள். அப்போ எல்லாம் தரிசனம் பண்ணணும், மடத்தை சுற்றி பார்க்கணும், மடத்தை சார்ந்த இடங்களுக்கு செல்லணும். வரப்பாட்டில் சொல்றாரு, மடத்தோட நந்தவனத்துக்கு என்ன சிறப்புங்கிறார் சாமி. அவனுக்கென்றே நரல முதல் பாட்டில் சொல்லுகிற பொழுதே சாமி சொன்னார், ஈசனுக்கென்றே ஈசனுக்கென்றேன்னாரு. அப்படி இருக்கிறது தான் மடம், ஈசனுக்குன்னே தான் இருக்கிற அந்த. ஆகையினாலே அந்த சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது திருமூலர் அப்பவே சொல்லியிருக்காரு பாருங்க, அப்பவே சொல்லியிருக்கார். ஆகையினாலே நாம ஞான பீடங்களாக நமக்கு விளங்குவன எவை? நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம், நம்முடைய தர்மபுர ஆதீனம், நம்முடைய திருப்பனந்தாள் ஆதீனம், குமரகுருபரால் நமக்கு அருளி செய்யப்பெற்ற அந்த ஆதீனம், இப்படி ஆதீனங்கள்லாம், இந்த ஆதீனங்களை நாம் பல ஆதீனங்கள், நம்முடைய தொண்டை மண்டல ஆதீனம், மதுரை ஆதீனம்,
இந்த ஆதீனங்களை எல்லாம் நாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் போய் பார்க்கறது இல்லை. வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் தரிசனம் பண்ணணும். நம்முடைய பீடங்கள் எது என்று தெரிந்து கொள்ளணும். இதான் மடங்கள், நம்முடைய மடங்கள் எது. அதே மாதிரி வேற வேதாந்தத்துக்கெல்லாம் மடம் இருக்கு. நான் சொல்றது சைவ சித்தாந்த மடங்கள். நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கையை திருக்கைலாய பரம்பரையாக இருந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டு வருகின்ற திருப்பீடங்கள். அந்த இடத்தை நாம் சென்று தரிசித்து நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களையும் இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த குருமட தரிசனத்தை நாளைய தினமும் வெள்ளிக்கிழமை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு 5:30க்கு திருப்புகழ், சந்தமுனி திருப்புகழ் சங்கத்தின் சார்பாக இந்த மாத திருப்புகழை நாம் சிந்திக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு. 7 மணிக்கு நம்முடைய திருமந்திரம், 5:30லேருந்து 6 அது 7 மணிக்கு திருமந்திரம். வழக்கம் போல நம்முடைய குருமட தரிசனத்தை தொடர்ந்து சிந்திக்கிறோம். நாளை மறுநாள் சனிக்கிழமை கத்தார் ஆங்கில நிகழ்ச்சி மதியம் இருக்கிறது. அதை தொடர்ந்து மாலையில் நேர் வகுப்பாகவே நம்முடைய வெங்கடேஸ்வரா மகா மண்டபம் ICF கமலவன சத்சங்கத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது. அங்கே நேராக வரவர்கள் கலந்து கொள்ளலாம். அங்கே திருமந்திரத்தினுடைய தொடர்ச்சி அன்றைக்கி நேராகவே வகுப்பு நடக்கிறது என்று சொல்லி நம்முடைய முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக 30 விழா நடக்க இருக்கிறது. அது சாமியார் மடம் கோடம்பாக்கத்தில் கந்தபுராணம் தொடர் சொற்பொழிவு. அதாவது அது மகா சந்த சஷ்டி விழாவுக்காக. அதிலேயே நம்ம ஸ்ரீமத் அருணகிரிநாதர் விழாவும் முருகன் புகழ்பாடு சபையினுடைய 31வது ஆண்டு தொடக்க விழாவும் நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலெல்லாம் நீங்கள் நேராகவே கலந்துக்கலாம். இந்த விழா மட்டும் நேரலை ஒளிபரப்பு இல்லை, இது நேராகவே கலந்துக்கிறவர்களுக்கு என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானத்திரள் வெளியீடான ஞான குழந்தை பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலைன்னா வாங்கிடுங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் வாங்கி கொடுங்க, ஏற்ற வீட்டு குழந்தைக்கும் வாங்கி கொடுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க. பிறந்த நாள் பரிசாக கொடுக்கறதுக்கு இதை விட சிறந்த பரிசு இல்லை, வாங்கி கொடுங்க. ஞானத்திரளுக்கு சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்கள். சேருங்கள்லாம் சொல்லலை, இப்போ நல்லா கவனமாக இருக்கணும். சேர்த்து விடுங்கன்னு தான் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் சேர்த்துட்டீங்க, எனக்கு தெரியுமே, நீங்கள் சேர்த்து விடுங்க. அதே மாதிரி ஞானத்திரள் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிஞ்சுமானால் ஸ்பான்சர் பண்ணுங்க என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு திருப்புகழிலே சந்திப்போம். தொடர்ந்து திருமந்திரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.